ஆ? இதெல்லாம் இது உங்களுக்கு இது ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. திருச்சிற்றம்பலம். கேட்குது, அதுதான் கேட்குது. திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்புவார் தம் கை என்று விநாயகப் பெருமானை வணங்கி மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவலியே என்று சரஸ்வதி தேவியை வணங்கி நான் பிறந்த மண்ணிலே வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் வேதநாயகியுடனுடைய சாந்தநாதஸ்வரரை வணங்கி இன்றைய இனிய இந்த மாலை பொழுதிலே திரிபுர சுந்தரி உடனாய மருதீஸ்வருடைய அருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திற்காக உபயதாரராக விளங்குகின்ற பெருமகனார் அவர்களுடைய இல்லத்திற்கு இறையருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மேலும் நமது ஆலயத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நம்மோடு உடனாக பயணிக்கும் அன்பு சகோதரர் பேச்சியப்பன் ஊதுவாமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நாம் காணவிருப்பது நாவுக்கரசர் அருளிய திருக்குறுந்தொகை என்ற பாடல் வகையிலிருந்து பாடலிபுத்திரம் என்ற திருத்தலத்தில் அருளியதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய சொல்லையும் பொருளையும் சிறப்பினை காண இருக்கின்றோம். நாவுக்கரசருடைய பதிகத்தினை. நாவுக்கரசர் என்று சொல்லுகிற போது நம்ம அனைவருக்குமே தெரியுது, 4வரில் ஒருவர் என்றும் 63 ஒருவர் என்றும் 3 முதலிகளில் ஒருவராக சிறப்பிக்கப்படக்கூடிய இறை அருளை பெற்ற அடியார்களில் அவரும் ஒருவராக கருதப்படுகிறார். நாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் அவர் முழுமையாக சைவத்தில் இல்லாமல் அவருடைய இளம் வயதிலேயே சமண சமயத்திற்கு சென்று பின் இறை அருளால் அவருடைய சகோதரியாருடைய வேண்டுதலின்படியாக அவருடைய கோரிக்கையின்படியாக திருவதிகை வீரட்டனத்திற்கு மீண்டும் சைவத்திற்கு வந்த ஒரு அடியார். இந்த அவருடைய சரிதம் நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். இருந்தாலும் கூட இன்றைய தினம் அவரை பற்றிய செய்திகளை நாம் முதன்மையாக வைப்பதன் காரணமாக அவர் இந்த திருவதிகை வீரட்டாத்தனம் வந்த பிறகு அதாவது அவருடைய சகோதரியாருடைய வேண்டுதல்படி, வேண்டுதல்னால் சாதாரணமாக வேண்டுதலுங்க, வருஷ கணக்காக அந்த அம்மா ஒரு 30-40 வருஷமாக விளக்கிட்டு அதிகாலையில் இப்போ தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கிடுறோம் அப்படின்றத பெருசாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது முதல்ல துவங்கி வச்சது யாருன்னா திலகவதியார் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தான் வந்து தன்னுடைய சகோதரன் மீண்டும் சைவத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பலகாலம் திருவதிகை வீரட்டனத்தில் வந்து விளக்கிட்டு மெழுகி அங்கே உள்ள உழவார பணி எல்லாமே அவங்க தான் முதல்ல செய்திருக்கிறாங்க. அதற்கு செவிமடுத்த இறைவன் அவருடைய கனவில் வந்து சொல்லியிருக்கிறாரு, இது போல் அவருடைய சகோதரனை மீட்டு சைவத்திற்கு வர வைக்கிற ஒரு நாள் வரும் அப்படின்றது இறைவன் திருவாக்கு கொடுக்க அந்த அம்மா நம்பிக்கையின்படியே அவருடைய சகோதரன் மீண்டும் வருகிறார். மருள்நீக்கியார் என்ற இயற்பெயர், திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார். அவர் வந்து சமண மதத்திற்கு சென்ற பிறகு அங்கே கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கியதன் காரணமாக தர்மசேனர் என்ற ஒரு பட்டத்தினையும் பெறுகிறார். சமண மதத்திலே மிக உயர்ந்த ஒரு நிலைமை அது, அதாவது உயர்ந்த பதவி என்று சொல்லலாம் சமண மதத்தை பொறுத்த வரைக்கும். தர்மசேனராக அங்கே மருள்நீக்கியார் தர்மசேனர் என்ற பெயரோடு அங்கே இருந்து இறையருளால் மீண்டும் சைவத்திற்கு வந்த பிறகு அங்கே தான் வந்து திருவதிகை வீரட்டனத்தில் அவர் சூளை நோயை கொடுத்து மீட்டு கொண்டு வருகிறார் இறைவன். சூளை நோய் அதிகமான பிறகு இது தீர்வதென்றால் நம்ம சகோதரியை தான் போய் அடையணும் அப்படின்னா அவர் சகோதரியான திலகவதியாரை நோக்கி வருகிறார். அப்போது கூட அந்த அம்மா அவரை வந்து தொட்டு தூக்காமல், ஏன்னா சமண மதத்தில் இருந்தவர் அப்படிங்கிறதுக்காக திருநிறை கொடுத்து திருவதிகை வீரட்டாத்தனத்தை அழைத்து சென்று இறைவனுக்கு முன்னதாக பணியை சொல்கிறார். அப்பொழுது தான் இறைவன் திருவுளம் கொண்டு அவரை வந்து கூற்றாயினவாறு என்ற அந்த பதிகத்தினை பாடிய பிறகு இந்த சூளை நோயும் தீருகிறது. அப்போ தான் இறைவன் வந்து திருவாக்கு கொடுக்கிறார். மருள்நீக்கியார் என்ற இயற்பெயரில் இருந்த அவருக்கு திருநாவுக்கரசு என்ற நாமம் மண்ணுக அப்படிங்கிறத அந்த திருவுளம் கொள்கிறார் இறைவன். மண்ணுக என்றால் நீண்டு நிலைத்து இருப்பதற்கு தான் மண்ணுக என்று சொல்லுவார்கள். இறைவனால் கொடுக்கப்பட்ட பெயர் அது திருநாவுக்கரசு. அதற்கேற்ப அவரும் வன்மை உடையவராக சொல்லின் செல்வராக பல பதிகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் வந்து அவர் மீண்டும் சைவத்திற்கு வந்துவிட்டார் என்பதை அறிந்து அவருடைய காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவனுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய நாடு முழுக்க சமண மதத்தில் மூழ்கி இருந்திருக்கிறது. அது சமயம் சைவத்திலிருந்து சமணத்திற்கு சென்று மீண்டும் தர்மசேனர் என்ற பெயரோடு மருள்நீக்கியார் என்ற இயற்பெயரோடு மீண்டும் இங்கே வந்த பிறகு நாவுக்கரசர் என்ற பெயரினை இறைவன் சூட்ட அதன் பிறகு அவர் சைவத்தில் இருக்கிறார் நாவுக்கரசர் என்பதை அறிந்து சமண மக்கள் எல்லோருமே, அந்த சமணர்கள் எல்லோருமே எப்போவுமே சைவத்திற்கும் சமணத்திற்கும் நமக்கு ஒத்தே வராது.
எப்படின்னா நம்ம வந்து இந்த பொறையுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பொறுமை, வந்து யாரையுமே பகைத்து கொள்ளாத எண்ணம், இந்த மாதிரிலாம் இணக்கமாக செல்லக்கூடிய எண்ணம் சைவர்களுக்கு தான் உண்டு. அது நமக்கு வந்து இறைவனை வணங்குறதுனால என்னமோ அதான் அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் நமக்கு இருக்குது. அவரை வணங்குறதுனால நமக்கு வந்து பாகுபாடு கிடையாது. ஆனால் சமணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைவர்களை பார்த்த உடனே கண்டு முட்டு என்றும் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஓம் நமச்சிவாய் என்ற திருநாமம் அவர்கள் காதில் விழுந்தால் கேட்டு முட்டு என்று சொல்லி இரண்டிற்காகவும் அவர்கள் உடனே போய் தங்களுடைய மேனியை நீராடி கொள்வார்கள், குளிச்சிருவாங்க. அது கேட்டால் தீட்டு அப்படின்னு. சைவத்தில் இருக்கிற நமச்சிவாய் என்ற மந்திரமும் நம்மை பார்ப்பதும் அவர்களுக்கு வந்து நல்லதில்லை என்று குளித்து விடுவார்கள். அவ்வளவு தூரம் அவர்கள் நம்ம மீது வன்மம் வைத்திருப்பவர்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க, நாவுக்கரசர் மீண்டும் சைவத்திற்கு வந்து விட்டார் என்பதை தெரிந்து கொண்டு மன்னனிடம் சென்று சொல்லுகிறார்கள். இதுபோல் நாவுக்கரசர் மருள் நீக்கியார் என்ற இயற்பெயரோடு வந்து தர்மசேனராக உயர்ந்த அவர் வந்து மீண்டும் சைவத்திற்கே சென்று விட்டார் என்பதை சொன்னவுடன் மன்னனிடம் வந்து ஒரு புகாராக சொல்கிறாங்க, இதுபோல் வந்துட்டார் சைவத்திற்கு, சமணம் வந்து இனி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்தவர் தர்மசேனர், பட்டம் பெற்றவர். அது சொன்ன பிறகு மன்னன் வந்து சரியாக வந்து ஆலோசனை செய்யலை, யார்கிட்டையும் இது சரியாக இல்லைன்னா ஆலோசனை செய்யாமலே சமணர்கள் சொன்னதற்கு செவிமடுத்து அதில் என்ன வேணாலும் செய்யுங்க, அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு முதல்ல சொல்கிறார் மன்னன். அதன் பிறகு இந்த காவலாளிகள் அழைச்சிட்டு வர்றதுக்காக நாவுக்கரசரை மன்னனிடம் அழைத்து செல்ல அவைக்காக அரசவைக்கு அழைக்கிறார்கள். அப்போது தான் நாவுக்கரசர் யாவர்க்கும் குடியெல்லாம் நமனே அஞ்சோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம இருக்கிற இடத்துல ஒரு என்ன சொல்லுவாங்க, எம்சி கூப்பிட்றாருனாவே நமக்கு படபடன்னு இருக்கும், என்னன்னு தெரியலையா அரசியல்வாதி கூப்பிட்றாருன்னு. ஆனால் பாருங்கள், அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய மன்னன்னா பல்லவர்கள் மன்னர்கள் எப்படின்னா மூவேந்தர்களுக்கு இணையாக ஆட்சி செய்தவர்கள் காஞ்சி தொண்டை மண்டலத்தை. அவரிடமிருந்து அழைப்பு வந்தே மறுத்து விடுகிறார். இறைவன் மட்டும்தான் எனக்கு, வேறு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற இதை வந்து பிரயோகிக்கிறார் நாவுக்கரசர். அப்போது என்ன அப்படின்னா, இந்த வந்த காவலாளிகள் சொல்கிறாங்க, நீங்கள் வரலைன்னா அவங்களுக்கும் தானே அழைச்சிட்டு வரலையே அப்படின்னு மன்னன் வந்து அவங்களே கோபிப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக மன்னனை மதித்து அவர் செல்லவில்லை. இந்த காவலாளிகள் பொருட்டு அவர் வந்து மன்னனை காண செல்லுகிறார். அப்போது அந்த சமணர்கள் எல்லோருமாக சேர்ந்து அவருக்கு 4 வகையில் கொலை செய்வதற்காக, அவருடைய உயிரை எடுப்பதற்காக 4 வகையில் துன்பம் இடையூறு கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் கொடுத்ததற்கு இணங்கி இருந்திருக்கிறான் இந்த மன்னன் மகேந்திரவர்மன். இது என்னென்ற ஆராயமாக கூட நாவுக்கரசர் மீது அரச கட்டளையின்படி தான் அதெல்லாம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல வந்து அவருக்கு வந்து சுண்ணாம்பு காலவையில் அடைத்து வைக்கிறார்கள். அப்புறம் விஷம் கொடுக்குறாங்க. அப்புறம் யானையின் காலில் இடற விடுறாங்க. அப்புறம் தான் கல்லில் கட்டி கடலில் விடுறாங்க. இது கூட நான் உபச்சாரமாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பல தடவை இங்கே நான் பதிவு பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து விஷத்தை கொடுக்குறாங்க பாருங்கள், இது சுண்ணாம்பு காலவையில் அடைக்கிறாங்க பாருங்கள். சுண்ணாம்பு காலவையில், அதாவது சூளைன்னு தான் சொல்லுவாங்க, சுண்ணாம்பு காலவை சூளைன்னு சொல்லுவாங்க. சூளை நோயிலிருந்து மீட்டு கொண்டு வந்த இறைவன் அவரை சூளையில் வந்து கஷ்டப்படுற மாதிரி வைப்பாரா? அதுபோல் விஷத்தை குடித்தவர் நம்ம இறைவன் வந்து விஷத்தை குடித்து தேவர்கள் எல்லாம் அவங்க பண்ண மதிக்காமல் அவர் இறைவனை போற்றாமல் செய்ததுக்கே நமக்காக விஷம் குடித்தவர். அப்படிப்பட்டவர் அவருடைய அடியார் விஷம் அருந்திய போது விடுவாரா அப்படின்ற மாதிரியும், அதே போல் யானை காலில் இடற விடும்போது யானையின் தோலையே வந்து சட்டையை போட்டவர் இறைவன், அவருடைய அடிமையை யானை காலில் இடற விடுறதுக்கு வழி செய்ய விடமாட்டார் அப்படிங்கிற மாதிரியும், நம்மளுடைய பவக்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு நமக்கு கூடவே வர்றது இறைவன் தான். அப்படிப்பட்டவர் இந்த கடலில் அவரை கட்டி போட்டாக்க விட்டுருவாரா? அது மாதிரி ஒரு தடவைக்கும் அவர் ஒரு பதிகங்களை கொடுத்து, பதிகங்கள் தான் பாடுறாரு, இறைவனை நோக்கி பதிகம் பாடுறாரு. அப்படி பாடின பிறகு தான் அவர் வந்து 4 முறையுமே மீண்டு வருகிறார், இந்த உயிரை மீட்டு கொண்டு வெளியில் வருகிறார். அதன்படி பார்க்குறப்போ என்னென்னா, அடியார்கள் வந்து யமனையும் எல்லக்கூடியவர்கள் என்பதற்கு நாவுக்கரசர் ஒரு சான்று இல்லையா? அவங்க 4 முறையுமே வந்து அவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தான், அவரை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த 4 துன்பங்களையும் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் என்னென்னா, அரச கட்டளை என்பதனால் அதற்கு எதுவும் பதில் சொல்லலை, உடன்பட்டு செல்லுகிறார். வலுக்கட்டாயமாக இழுத்து வரப்பட்டு உடன்பட்டு செல்லுகிறார். ஆனாலும் கூட அவர் வந்து அரசனிடம் கெஞ்சவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை, மக்களிடம் இது பேசவில்லை, எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, இறைவனை நோக்கி தான் அவர் பதிகம் பாடுறாரு. அந்த மனத்திற்பம் வந்து எதுன்னா, யமனையும் விலகச் செய்யக்கூடியது தான் அவருடைய மனத்திற்பம். இறை அருள் இருந்து யமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா விலகி செல்கிறான். இப்போ நமக்கு என்ன தெரிகிறதுனா, இறைவனை நோக்கி செல்பவர்கள் யமதூதர்கள் யமனோ அணுக மாட்டான்
அப்படிங்கிறதுக்கு நாவுக்கரசருடைய இந்த சரிதை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்ம என்னென்ன கெட்டியாக பிடிச்சிக்கணும், இறைவனுடைய திருவடியை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வரமாட்டான். யமன் வந்து என்ன பண்ணுவான், அதுக்காக யாருமே உயிரோடு இருக்க போகிறது கிடையாது. இப்போ நாவுக்கரசரே இறையடி சேர்ந்தவர் தான் இல்லையா? எத்தனையோ மகான்கள் ரிஷிகள் யாருமே இறைவன் வந்து பெருவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு என்பது அவர்களுடைய ஆன்மா வந்து வேறு விதத்தில் இயங்கி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தில். நம்ம பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள், அடியார்கள், பக்தர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்றைக்கோ ஒரு நாளைக்கு இறையடி சேர வேண்டியது தான். அதனால் நம்ம வந்து இறைவனை பற்றி கொண்டால் இறையடி சேராமல் இருப்போமா, மரணம் வராமல் இருக்குமானா மரணம் வரதான் செய்யும், யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் எந்த வகையில் வரும் அப்படின்னா, யமதூதர்கள் வந்து அழைத்து செல்லாமல் சிவனடியார்களை சிவகணங்களே வந்து அழைத்து செல்லும். யம வாதனை இல்லாமல், பயம் எப்படிப்பட்டவங்களுக்கும் மரணம் வந்து ஒரு பயத்தை தான் கொடுக்கும் இல்லையா? நம்ம இனிமேல் இந்த லோகத்தில் இருக்க மாட்டோமோ அப்படின்னு நினைக்கிறப்போவோ அல்ல உடல் உபாதை வருகிற போது மரணம் வந்து நமக்கு பயத்தை உண்டாக்கும். அதுதான் இயல்பு. அந்த நேரம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி இறைவனுடைய நல்ல செயல்களை எல்லாவற்றையுமே நம்மளுடைய சிந்தையில் வைத்து கொண்டே இருந்தோம் என்றால் யமவாதனை தெரியாமல் இறைவனுடைய சிவகணங்கள் வந்து அழைத்து செல்லும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் தான் இந்த அடியார் பெருமக்களும் சென்று இருப்பாங்க. அவங்களெல்லாம் யமன் நெருங்க மாட்டார். அப்படி நெருங்காமல் இருப்பதற்கு இது இந்த பதிகங்கள்லாம் கூட நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்படி பாடி தான் யமன் தம்மை நெருங்காமல் நாவுக்கரசர் வென்று இருக்கிறார். அப்படி வென்ற இடத்தில் இவர் என்னென்ன பதிகங்கள்லாம் பாடியிருக்காரு அப்படின்னா, ஒரு தடவைக்கும் அவர் வந்து கஷ்டப்படும் பொழுது ஒரு பதிகத்தை பாடி தான் வெளியில் வர்றாரு. நமக்கு பொதுவாக வந்து சொற்றுணை வேதியன் வந்து கடலிடை இது பண்ணப்போ நம்ம பெரும் துன்பம் வரும் பொழுது நம்ம வந்து அந்த பதிகத்தை பாடி மீண்டு வரலாம் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது, மக்களுடைய நம்பிக்கை. அதுபோல் நடந்து கொண்டும் இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, நமக்கு விஷம் கொடுத்த பொழுது ஒரு பதிகத்தை பாடுகிறார். யானை இடறுகிற போது கொல் யானை அப்படின்ற ஒரு பதிகம் ஒரு பதிகம் பாடிட்டு வர்றாரு. அப்போ இது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா, அவருக்கு வந்து சூளையில் அடைப்பட்ட பொழுது அவர் மீண்டு வருவதற்காக பாடிய பதிகம் தான் அது. சூளை நோயில் சூளை நோயிலிருந்து மீண்டு திருநாவுக்கரசர் என்ற நாமமும் பெற்று சூளையில் அடைக்கப்படுகிறார் என்கிற போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு மாணிக்கவாசகர் கூட சுடுமணலில் வைகை ஆற்றில் விடுற போது அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை சுடுமணலில் படுக்க வைக்கிறான் என்று வைகை ஆற்றங்கரையிலே படுக்க வைக்கிறான் என்று சொல்லுவார்கள். நமக்கு திருச்சரிதம் தெரியும். அவர் கூட என்ன பண்ணுறாரு, உன்னே தானே நம்பினேன் அப்படின்னு தான் அவர். அப்போவும் என்னென்னா, நமக்கு சோதனைகள் வருகிற போது நம்ம விலகிடக்கூடாது. இறைவனுடைய அருளை நினைத்து எனக்கு கிடைக்கலையே, கருணை இல்லையே அப்படின்னு மனத்திடத்தை விட்டு அவருடைய திருவடியை நம்ம நினைத்து கொண்டு இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு விலகிவிடக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து நிறைய துன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்படி நடந்துருச்சு, இதில் என்ன நம்ம சாமியை கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம கும்பிடலை அப்படின்னா அதை விட மோசமாக நடந்திருக்கும் இல்லையா? இப்போ நான் கூட முன்னாடி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நான் எங்கள் ஊர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றச்சே வந்து பார்த்திங்கன்னா 4 ரோடு சேர்ற இடம், அந்த இடத்துல செப்பல் இடறி விழுந்துட்டேன், நடு ரோட்லேயே விழுந்து பர்ஸு போயிடுச்சு, செல்லு எல்லாம் செதறி கிடக்கு. நான் வந்து ஒரு பெண் என்பதனால கிட்ட வந்து ஓடி வந்து யாரும் டக்குன்னு தூக்க முடியல. எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்னால் எழுந்திரிக்கவே முடியல. ரொம்ப நகர்ந்து பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, தெரிஞ்ச கடை, அங்கேருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோவிலுக்கு போயிட்டு வந்து விழுந்துட்டேன், கோவிலுக்கு வாசலில் விழுந்துட்டேன், இப்படி விழுகலாமா கோவிலுக்கு போயிட்டு வந்து அப்படின்னாங்க. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வேறு எங்கேயாவது போயிருந்தேன்னா விழுந்திருந்தேன்னா, அந்த ரோடு சரியான ரஷ்ஷான இடம், அது வண்டி இதெல்லாம் போகிற இடம். அதனால் இறைவனுடைய வாசலில் விழுந்தேன், எந்திரிச்சு வந்துட்டேன்க்கா. இது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, கோவிலுக்கு போயிட்டு விழுந்தேனா அப்படின்னா. அங்கே விழுந்தேன், அவர் பார்த்துட்ருக்கிறாரு, நான் விழப்போகிறேன்னு அடுத்த நிமிஷம் விழப்போகிறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனாலும் காப்பாற்றி விட்டுட்டார். அதுதான் என் மனநிலையே தவிர, நான் கோயிலுக்கு போயிட்டு விழுந்துட்டேன், இனிமேல் கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொன்னால் நான் இங்கே வந்திருக்க முடியுமா? அப்படி கிடையாது. எது நடந்தாலும் நம்ம வந்து இறைவனை ஒப்பு என்று சொல்லுகிற அளவில் எது நடந்தாலும் நமக்கு இறைவனுடைய சித்தம் அப்படிங்கிறத விட்டுறணும். எல்லாமே அவருடையது தான். அதனால தான் மாணிக்கவாசகர் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று ஒப்படைச்சு விடுறாரு. அதுமாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூளையில் கொண்டு அடைச்ச பிறகு, அந்த சுண்ணாம்பு காலையில் அடைத்த பிறகு கூட இறைவனுடைய சிந்தனையில் தான் இருக்கிறாரு. 7 நாட்கள் அடைபட்டிருக்கிறார். 1 நாள் 2 நாளில் 7 நாட்கள் அடைபட்டிருக்கிறார் நாவுக்கரசர். அப்படி அடைப்பட்ட பிறகு தான் அவரை வந்து வெளியில் கொண்டு வரதில்லை. அவன் நேரம் இறந்துருப்பான்றது சமணர்கள் எல்லாரும் போய் கதவை திறந்து பார்த்தா அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, உட்காத்தி வச்ச மாதிரியே இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, யாருக்குமே இருக்க தானே செய்யும். அப்போ ஆச்சரியப்பட்டு வெளியில் கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, நீ எப்படி இருந்த, இப்படி இவ்வளோ சூட்டுக்குள்ளே நீ எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போது ஒரு பதிகத்தை பாடுறாரு.
இன்னும் உள்ளே இருந்து தான் பாடினார் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவர் உள்ளே இருந்து இறைவனுடைய சிந்தனையில் இருந்து வெளியில் வந்த பிறகு தான் அந்த பதிகத்தை பாடுறாரு. உள்ளே எப்படி இருந்தது உனக்கு, எப்படி அந்த சூழ்நிலையில் நீ இருந்தேன்னு கேட்டபோது தான் மாசில் வீணையும்ன்ற அந்த பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகத்தினுடைய சொல்லையும் பொருளையும் சிறப்பினை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாசில் வீணையும் பதிகத்தின் சொல்லும் பொருளும்: மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே அப்படிங்கிறார். நம்ம தெளிவாக பாருங்கள், இந்த பதிகமெல்லாம் கூட நம்ம பாடுவோம் நம்மளோட கஷ்டம் தீர்றதுக்காக. எல்லா பதிகங்களுமே நால்வர் பெருமக்கள் அடியார்கள் கொடுத்த எல்லா பதிகமும் பாடுவோம். ஆனால் எப்படி பாடுவோம் அப்படின்னா, நல்லா ஜிலு ஜிலுன்னு ஃபேன் போட்டுக்கிட்டு சத்தமெல்லாம் இல்லாமல், இல்லைன்னா அங்கிட்டு ஒரு பக்கம் டிவி ஓடிட்டுருப்போம், பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்து கூட நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். நம்மளோட கஷ்டம் தீர்றதுக்காக நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாடிட்டு இருப்போம். ஆனால் என்னென்னா, அந்த கரண்ட்டு போயிடுச்சு, ஏசி நின்றுச்சுன்னா நமக்கு தடுமாற்றம் வரும் இல்லையா? நமக்கு அந்த உடல் ஒரு சரியான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு மனமே ஓட ஆரம்பிக்கும். இல்லைன்னா வேர்க்குன்னு சொல்லிட்டு நடைமுறையாக உள்ளது தானே, வீடுகள் நடக்கிறது தானே. ஆனால் இவர் எங்கே இருந்து பாடுறாரு அப்படின்னா, சுண்ணாம்பு காலவையில் இருந்து வெண்ணீற்ற அறையில் இருந்து வெளியில் வந்த பிறகு அங்கே எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது தான் இந்த பதிகத்தினை பாடியிருக்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று சொல்கிற போது மாசு இல்லாத வீணை. மாசு இல்லாத வீணை அப்படின்னா என்ன, தூசியெல்லாம் தட்டியா அப்படின்னா அப்படி கிடையாது. சில வீணையில் பார்த்திங்கன்னா இந்த சுரங்கிறது இந்த கம்பி சரியாக கட்டலைன்னா அபசுரன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் மாசு இல்லாத வீணை, நல்ல ஒரு சுரத்தினை தரக்கூடிய வீணையையும் மாலை மதியமும், மாலை நேர நிலவு இருக்குது பாருங்கள், அது நமக்கு மனதுக்கு ரம்மியமாக இருக்கும் என்று சொல்லுவார். நிலவை பொறுத்த வரைக்கும் மதி மனோகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் சரியாக இருக்கணும்னா நிலவு இப்போ ராசி கட்டம் இந்த ஜோதிடம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், சந்திரன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம அது வழியாகவே பார்க்க வேண்டாம். ஜோதிடத்தை நம்பாதவர்கள் இருப்பார்கள், பொய்யான ஜோதிடம் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மாலை நேரத்தில் அந்த பௌர்ணமி முழு நிலவு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்தோன்னா நமக்கே மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நமக்கு கிரிவலம் போகிறது ஏன் அப்படின்னா, திருவண்ணாமலையில் அந்த பௌர்ணமி தினத்தில் ஏன் போகிறோம் அப்படின்னா, அந்த ஒளியானது, நில ஒளியானது அங்கே உள்ள மூலிகைகளில் பட்டு அந்த ஒளி நம்ம மேலே படும்பொழுது நம்ம மனதும் உடலும் நோய் தீரும், மனநோய் தீரும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் நம்ம கிரிவலம் போகிறது பௌர்ணமி தினத்தில் போகிறோம். பௌர்ணமி என்பது நமக்கு ரொம்ப அழகான ஒரு இது தானே. பெண்களுடைய முகத்தை கூட அழகுக்கு பௌர்ணமி தான், முழு நிலவை தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவர் என்ன சொல்கிறாரு, மாலை மதியமும் மாலை நேரத்தில் வருகின்ற அந்த மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும், வீசு தென்றல் காற்றும் இளவேனின் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது. நல்ல சப்தத்தை இறீங்கரித்து கொண்டிருக்கிற வண்டுகள் பறக்கின்ற அந்த பொய்கை என்ற நீர்நிலைகள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கடலை பார்த்தா ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும். அப்புறம் குளமெல்லாம் நமக்கு சாதாரணமாக பார்க்குற இடம் தான். ஆனால் சில நீர்நிலைகள் மனதுக்கு ரம்மியத்தை தரக்கூடிய தடாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை தடாகம்பாங்க. தாமரை பூவாக மலர்ந்துருக்கும். இன்னுமே பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்தில் போகிறப்போ அந்த கிராமங்கள் வரும்பொழுது தாமரை மலர்ந்த நீர்நிலைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் மனசுக்கு நமக்கு இனிமையாக இருக்கும். அதுதான் இவர் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இடை, இதெல்லாம் எனக்கு எப்படி இன்பத்தை தந்ததோ அதுபோல் ஈசனுடைய திருவடியானது இன்பமானது, அதை தான் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறார் அவர். அந்த சூளையில் அடைக்கப்பட்ட பிறகு நமக்காக இருந்தால் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நமக்கு லைட்டாக சுட்டாவே நம்ம பதறி போயிடும். உடனே மருந்து எடு, எண்ணெய் எடுன்னு தடவிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவர் 7 நாள் அடைபட்டு அது எப்படி இருந்ததுங்கிறதுக்கு உணர்ந்து சொல்கிறார் பாருங்கள். ஈசனுடைய இணையடி எப்படி இருந்தது என்றால், இதெல்லாம் நான் அனுபவிச்சா எப்படி இருக்குமோ அதுபோல தான் இருந்தது. ஈசனுடைய இணையடியானது எனக்கு குளிர்மையானது, மனதுக்கு இனிமையானது. அதுபோல தான் நான் உள்ளே இருக்கையில் எனக்கு மனதானது லைத்திருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதனை அடுத்து நமச்சிவாவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிய விச்சையும், நமச்சிவாவே நான் அவின்று ஏத்துமே, நமச்சிவாயமே நன்னெறி காட்டுமே. இது எளிமையான ஒரு தமிழை சொல்லியிருக்கிறார் இல்லையா. நமச்சிவாய என்பது ஞானமும் கல்வியும். நமக்கு ஞானத்தையும் கல்வி, ஞானம் என்பது அபரஞானம் பரஞானம் என்று இருக்கின்றது. ஞானம் என்பது இங்கே பரஞானம் என்பது இறைவனை நோக்கி செல்வது, அபரஞானம் என்பது நமக்கு சாதாரண கல்வியை நம்ம அவர் அறிவிக்கேற்றபடி நாம் மேற்கொள்கின்ற கல்வி நிலையை பொறுத்தது. நமச்சிவாவே நான் அறிய விச்சையும், அது எல்லாவற்றையும் நமக்கு விச்சை என்று சொல்லக்கூடிய அளவிலே பார்த்திங்கன்னா உழைக்கக்கூடியது விச்சை. இச்சை என்று சொல்வது வேறு நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய தேவைகளை பொறுத்தது. இது எல்லாவற்றிற்குமே உலகத்தில் இருக்கின்ற, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்திற்குமே முதன்மையானது நமச்சிவாய என்பது சொல்லி, நமச்சிவாவே நான் அவின்று ஏத்துமே. நமச்சிவாய் என்று சொல்லக்கூடிய நாவு நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால்
அதுவே நமக்கு ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறதையும் உயர்த்தி சொல்லியிருக்கிறார். நமச்சிவாவே நன்னெறி காட்டுமே. நமச்சிவாய் என்பது அதாங்க, ஒரே தான் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா என்ன வழியில் செல்லணும், எப்படி செல்லணுங்கிறத நமக்கு சிந்தையில் வந்து இறைவன் உணர்த்தி கொண்டே இருப்பார். அதுதான் நம்ம அதை விட்டு விலகிட்டோன்னா தவறான வழிகளில் செல்வதற்கும் தவறானவற்றை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த நமச்சிவாய என்பதே. இப்போ நமச்சிவாய என்று நம்ம இறைவனை நினைவிலே வைத்திருக்கிறோம் என்று சொல்வதை விட அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் சிந்தை சிதறாது. நமச்சிவாய என்று நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் நன்னெறி காட்டுமே என்று சொல்லி, அடுத்ததாக ஆளாகார் ஆளாகனாரை அடைந்து உய்யார் மீளா ஆட்செய்து மெய்மையும் நிற்கிறார் தோளாத கரையோர் தொழும்பர் செவி பாலா மாய்த்து மண் ஆகி கழிவரே. அதாவது ஆளாகாரை அடைந்து உய்யா. ஆளாகார் என்று சொன்னால் இறைவனுக்கு அடிமையாக இறைவனை நினையாது இருப்பவர்கள். தனிப்பட்ட முறையில் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறை அப்படிங்கிறப்போ மெய் அடியார்கள் இருக்காங்கல்ல, அதுதான் வந்து மாணிக்கவாசகர் திருக்கூட்டத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. நம்ம வந்து எப்போதுமே திருக்கூட்டத்தின் ஊடாகவே இருக்கணும். நம்ம ஒன்றும் இல்லைங்க, அவங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதுதான் உண்மையும். ஆனாலும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த தாக்கம் நமக்கு எப்போதுமே இருக்கும். உடலாக இருக்கட்டும் மனதாக இருக்கட்டும், அந்த தாக்கம் நமக்கு எப்போதுமே இருக்கும். அதான் இயல்பு. அதனால தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆளாகாத ஆளானாகரை அடைந்து உய்வார். அதாவது இறைவனை நினையாமல் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இறைவனை நினைக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து இருக்க மாட்டாங்க. சேர்ந்து இல்லாமலே அவங்க தானாக தன்னுடைய வாழ்க்கையை மீளா ஆட்செய்து மெய்மையும் நிற்கிறார். உண்மையை அறிந்து கொள்ளாமல் மெய் என்று சொல்லக்கூடிய இறைவனை புரிந்து கொள்ளாமலே இருப்பார்கள். தோளாத கரையோர் தொழும்பர் செவி பாலா மாய்ந்து மண் ஆகி கழிவரே. அதாவது இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளாத, எவ்வளோ தொழும்பர் என்று சொல்லுகிற போது எவ்வளவோ முன்னே இருக்கக்கூடியவன் இறைவன். இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தவன் அதற்கு முன்னதாகவே இருக்கக்கூடியவன். இறைவன் வந்து பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கிறாரானே இல்லை, அதற்கும் வெளியில் தான், அண்ட வெளி அத்தனையிலும், அதாவது அசைவன அசையாதன அண்ட சராசரம் சொல்லுவாங்கள்ல, அத்தனையிலும் இறைவன் வந்து வியாபித்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை நோக்கி செல்லாதவர்கள் வாளா மாய்த்து மண்ணாகி கழிவரே. தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு மண்ணுக்குள் இரையாகி போவார்கள். அதுதான் உண்மை. நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நான் இளீர் சுடலை சேர்வது சொல் பிரமாணமே. கடலில் நஞ்சு அமுது உண்டார் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர்முனி பண்டமே. அதாவது இறைவனை நோக்கி செல்லாதவர்கள் வந்து எப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வீணாக்கி கொண்டே போவார்கள். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர், இந்த வாழ்க்கையிலே வந்து துன்பத்தை அடையாமல் இன்பம் என்று இன்பமில்லாதவற்றை தானே அனுபவித்து கொண்டு, நமக்கே தெரியும் வாழ்நாளில் நம்ம எதெல்லாம் வந்து செய்தால் இன்பம் பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் சிலருடைய அறிவை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாதவற்றெல்லாம் அவங்க மேற்கொண்டு அதனால் துன்பத்திற்கு ஆளாகி போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா. இறை சக்தி, இறை நினைவு, இறை சக்தி நம்மகிட்ட எப்போ வரும் அப்படின்னா, இறையோடைய சிந்தனையில் இருக்கிற போது இறை சக்தி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்து கொண்டு போய்கிட்டே இருப்பார் இறைவன். அதுதான் வந்து கடலிடை நஞ்சு அமுது, சுடலை சேர்வது சொல் பிரமாணமே. அவங்க எப்படி இருந்து போவாங்க, சுடலை என்று சொல்லக்கூடிய இடுகாட்டிற்கு செல்லுகிற வரைக்கும் அவர் இறைவனை நினைக்கவில்லை என்றால் இறுதியில் அங்கே இருக்கிற இறைவன்கிட்ட தான் நம்ம போக போகிறோம் இல்லையா. சுடலை என்று சொல்லக்கூடிய இடுகாட்டிற்கு நாம் இறுதியாக செல்வோம். எப்போது என்ன சொல்லுவாங்க வேடிக்கை அப்படின்னா, சாமி கும்பிடலையா நீ வந்து நாத்திகவாதியா அப்படின்லாம் கேட்குறவங்க பெரும்பகுதியாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து எப்போதுமே என்னென்னா, நம்ம வந்து இறைவனை வந்து நினைக்கணும், பாடணும், பேசணும், அப்படியே நீ வந்து இறைவனை நினைத்தால்தான் நீ வந்து ஆன்மீகவாதியாக வந்தால் தான் நல்லது நடக்கலாம் அப்படின்ற நாம் எடுத்து சொல்கிறத விட அவங்களே உணரணும். அப்போ தான் அவங்க வந்து ஆன்மீகத்தில் வருவாங்க. நாத்தியவாதிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு இறைவன் உணர்த்தக்கூடிய அளவில் சிந்தை மாறும். அப்படி மாறி அவங்களே உணர்ந்தால் தான் அதை நம்ம வெளியில் கொண்டு வர முடியுமே தவிர நம்ம புகட்டுவதால் வருவது கிடையாது. அப்படி இருக்கின்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க, சுடலை சேர்வதற்காக தான் வேடிக்கையாக சொல்லுவாங்க, இறைவன் ஏன் எல்லாருமே பாரபட்சமின்றி பார்க்கக்கூடியவர், சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் பாரபட்சமின்றி பார்க்கக்கூடியவர், எல்லோருக்குமே ஒரே மாதிரி அருளக்கூடியவர். அதே சமயம் அவர் வந்து தன்னை வணங்காதவங்களையும் விட்டு வச்சுருக்கிறார், எதுவுமே செய்ய மாட்டார். அவரை வணங்கலைன்னா நஷ்டம் அவருக்கு இல்லைங்க, நமக்கு தான் இல்லையா. அவருக்கு இதில் அவர் எப்போதுமே வந்து லிங்க திருமணியாக இருந்தால் அமைதியாக இருப்பார், நடராஜராக இருந்தால் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார். அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அவருடைய உருவத்திற்கு ஏற்ப சிலா ரூபத்திற்கேற்ப அவருடைய ஆட்சியானது நடந்து கொண்டே தான் இருக்குது பிரபஞ்சத்தில். அதனால் அவருக்கு வந்து எதுவுமே கிடையாது. நாம் போய் விழுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிறப்பருக்கும் பெம்மான் அவர் தான். நம்ம பிறப்பில் இருக்கின்ற அத்தனையும் அறுத்து நமக்கு மறுபிறவி இல்லாத பண்ணக்கூடிய அளவில் நாமெல்லாம் ரொம்ப கடைந்தேறணும். மறுபிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கடைந்தேறணும். இறைவனின் கிட்டே வந்து சரணாகதி என்று சொல்கிற அளவிலே இருக்க வேண்டும். அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன்,
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் இறைவன் எல்லாரையுமே பாரபட்சம் இல்லாமல் பார்ப்பதும் யாரையும் தண்டிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால், இப்போ பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்குது, நல்லவங்களாம் போகிறாங்களே அப்படின்னு சொன்னால் அவர் பேசாமல் கிடையாது. ஏன்னா அவரை வணங்கினவர்களும் வணங்காதவர்களும் இறுதியில் எங்கே போவாங்க? அவர் இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. யாராக இருந்தாலும் இங்கே வந்து தான் ஆகணுன்ட்டு அவர் மௌனமாக இருக்கிறார். அதுதான் உண்மை இல்லையா? யாராக இருந்தாலும் இடுகாடோ நம்ம குல வழக்கப்படி இன வழக்கப்படி சுடுகாடோ இடுகாடோ ஏதோ ஒன்று இறுதியாக நாம் செல்லக்கூடிய இடம் எதென்ற இறைவன் நடனமாடுகின்ற நள்ளிரவில் நடனமாடுகின்ற இறைவனிடம் நடராஜ பெருமானிடம் தான் நம்ம போய் ஆகணும். அதனால் அவர் வந்து எப்போ இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும். ஒரு படத்தில் பாருங்க கூட சொல்லுவாங்க, குதிரை ஒன்று ஓடிட்டே இருக்கும், கூப்பிடுன்னா எங்கேயும் போது திரும்ப இங்கே தான் வந்தாகும், அமைதியாக இருங்கன்னு ஒரு நகைச்சுவை ஒரு படத்தில் கூட வரும். அதுபோல் இறைவனுக்கு தெரியும் நம்ம எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் என்ன பண்ணாலும் அவருடைய திருவடிக்கு தான் போவோம். நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது அவர் திருவடியை நினைத்து நம்ம வணங்கினாலும் சரி, அப்போ வணங்கினா அப்போ நமக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்துட்ருப்பார். இல்லை அவருடைய இது நமக்கு தேவையே இல்லை, நம்ம இஷ்டப்படி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போனோம்னா இறுதியாக அவருடைய திருவடிக்கு தான் போவோம். என்ன கிடைக்கும் அப்படின்னா மறுபிறவி கிடைக்கும். திரும்பவும் நம்ம வந்து இந்த பவக்கடலில் உழலணும். திரும்ப அந்த நேரத்துலையாவது நம்ம நடக்கலைன்னா அப்படி பிறவி எடுத்துக்கொண்டே இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த கஷ்டம் வந்து நம்ம நினைப்போம் உலக வாழ்க்கை தான் இன்பமானது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைங்க. ஒருத்தருக்கும் என்ன பண்ணுவோம், ரொம்ப கடுமையான கஷ்டம் வரும்பொழுது நான் ஏன் தான் இருக்கிறோன்னு நினைப்போம். அந்த கஷ்டம் தீர்ந்த பிறகு வேறு என்ன என்ஜாய் பண்ணலான்னு நினைப்போம். நினச்ச மாதிரி போய் சேர யாருக்காவது விருப்பம் இருக்குமா? கிடையாது. உயிர் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட உயிர் நின்றுமே அப்படின்னு தான் பயப்படுமே தவிர, அதுதான் மனிதன்றதை விட இந்த உயிரினுடைய இயல்பு, ஆன்மாவுடைய இயல்பே அதுதான். அதனால் இறைவன் வந்து என்ன பண்ண, கடலில் நஞ்சு உண்டவன் கைவிட்டால், அவர் வந்து நம்மளை கைவிட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட வாழ்நாளிலே இறைவனை நோக்கி செல்லாமல், சிவபெருமானை நோக்கி செல்லாமல் இருந்து அவர் நம்மை கைவிட்டார் என்றால், உடலினார் கிடந்து ஊர்மணி பண்டமே, இந்த உடல் நாரிடும் இல்லையா? ஒரு நாள் ஆனாவே என்ன சொல்லுவாங்க, உயிர் போயிடுச்சுனாவே நம்ம பேரும் போயிடும். அதுக்கப்புறம் யாரும் சொல்லுவாங்களா, இப்போ கஸ்தூரி இல்லை அப்படின்னா கஸ்தூரி இப்போ எடுத்துட்டாங்களான்னு கேட்பாங்க யாரும்? அப்படி கிடையாது இல்லையா? என்ன சொல்லுவாங்க, எப்போ பாடி எடுக்குங்க, அது கூட ஆங்கிலத்தில், தமிழில் கூட பேச மாட்டோம். ஆங்கிலத்தில் பாடி எப்போ எடுக்கிறது, அந்த பேர் வந்துடும் இல்லையா? அந்த பேருங்கிறது உயிர் இருக்கிற வரைக்கும் தான், உடலுக்கு தான். அதனால் இது மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று யாருக்கோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அடுத்த நேரம் குறிச்சிடுவாங்க இல்லையா? எந்த உறவுகள் எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்களாம் கூட காத்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் நம்ம இறைவன் நம்மளை கைவிட்டால் என்ன ஆகும்னா, இந்த உடலெல்லாம் கிடந்து ஊர்மணி பண்டமே என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த உடலானது நாரி நமக்கு வந்து எதனால் அதை கூட சொல்கிறோம் அப்படின்னா, இறைவன் கைவிட்டால் நம்ம உடல் நாரி போயிடும்னா, அப்போ இறைவனை கும்பிட்டுட்டே இருந்தவங்க உடல்லாம் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியே இருக்கும். என்னென்னா அவங்களுடைய இறுதி காலம், அந்த இறுதி சடங்கு அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் நல்ல முறையில் நடக்கும். எவ்வளோ பேருக்கு பாருங்கள், எடுக்க ஆள் இல்லாமல் நடு ரோட்டில் நிறைய, அதை நம்ம விவரித்து இங்கே பேச வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த உடல் வந்து புனிதமானதுங்க. உடல் இருக்கிறதுனால தான் நம்ம இறைவனை வணங்க முடியுது. எலும்பு கூட வணங்கிய ஒருத்தர் அம்மையார் மட்டும்தான், காரைக்கால் அம்மையார் மட்டும்தான். நம்ம எல்லாருமே உடலை ஏன் பேணணும் அப்படின்னா, இறைவனை அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கிறதெல்லாம் உடலோடு இருந்தால் தான் நமக்கு வந்து அது எல்லாமே கிடைக்கும், உயிரோடு உடலோடு. அப்போ உயிர் தான் போயிடுச்சே, உடல் என்னத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, உயிர் போன பிறகு தான் உடலை வந்து மற்றவர் தான் நினைப்பாங்க இல்லையா? மற்றவர்களுக்கு நம்ம உடம்பு தேவையில்லை, ஆனால் நமக்கு தேவை. உயிர் நம்மளை விட்டு பிரிகிற வரைக்கும் உடம்பு நமக்கு தேவை. எதுக்குன்னா உயிர் வந்து எப்போது பற்றி கொண்டு தான் இருக்கும், சார்ந்து கொண்டு தான் இருக்கும். எதை சார்ந்து இருக்கும்னா, உயிர் வந்து உடலை சார்ந்து இருக்கும். உடல் வந்து என்னென்னா, உடலும் உயிர் சேர்ந்து தான் இறைவனை காண முடியும். அப்படிப்பட்ட புனிதமான இந்த உடல் இறப்பிற்கு பிறகும் சரியான வழிமுறையில் அது தகனமோ இல்லை வேறு ஏதோ செய்யப்பட வேண்டும். அதனால் உடல் நாரி போயிடுச்சு அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இறந்த பிறகு கூட சிலவங்கள தகாத முறையெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றத செய்தியெல்லாம் கூட நமக்கு கேட்டிருக்கோம். சமுதாயம் அவ்வளோ சீர்காடாக இருக்கிறது. அதுலேயும் கூட நமக்கு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறை அருள் இருந்தால் தான் அதுவும் நடக்கும். இறை அருள் இருந்தால் தான் அது நடக்கும் இல்லையா? நமக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து விபத்தில் போயிடுறாங்க, உடல் எடுக்க முடியாது. இவ்வளவையும் நம்ம பேசுகிறோம். நம்ம சிந்தித்து பார்க்குறதுக்கு, நம்ம பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி இல்லையா, அவருடைய உடல் வந்து பாதிக்கப்பட்டு இந்த ஸ்ரீபெரும்புதூரில் துண்டாக தான் கொடுத்தாங்க இல்லையா? ஒரு மூட்டையாக தான் கட்டி கொடுத்தாங்க. நம்ம சின்ன வயசாக இருந்தேன் நான் அப்போல்லாம். அப்போ ஒரு இதை தான் கொடுத்தாங்க. அப்போது அந்த உடல் வந்து அதுவும் ஒரு நேர் சீராக இருந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் கூட இறை அருள் இருக்க வேணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உடலினார் கிடந்து ஊர்மணி பண்டமே என்றார். ஊராரெல்லாம் நம்மளை ஏசுவார்கள், தூத்துவார்கள் அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்லி, அதற்காகவும் நாம் வந்து இறைவனை வணங்க வேண்டும். பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கின்றார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே. பூ கை கொண்டு, இதுதான் திரு அங்கமாலையிலையும் சொல்கிறார் இல்லையா? நம்ம இந்த உடல் எதற்கு எடுத்திருக்கோம் என்பதற்காக திரு அங்கமாலை சொல்கிறாரு. தலையே நீ வணங்காய், மூக்கே நீ முரளாய்,
செவிகளே இறைவனுடைய செய்தியை கேளு அப்படின்னா சொல்கிறார் பாருங்க. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கார். பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார். பூ கொண்டு பூவும் நீரும் போதும் அப்படிங்கிறத வந்து மாதரப்பிறை கன்னியான அந்த பதிகத்தில் சொல்லியிருப்பார். பூவோடு நீர் கொண்டு புகுவேனே அப்படின்னு சொல்லியிருக்கார் பாருங்க. பூவும் நீர் இருந்தால் போதும் பொதுவாக இறைவனை வணங்குவதற்கு. அதுவும் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அந்த வெல்வத்தலம் ஒன்று இருந்தால் போதும். ஒன்று சிவார்ப்பணம் என்று வைத்தாலே அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். அந்த வகையில் பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார், நாக்கை கொண்டு அறநாமம் நவிகின்றார். நமக்கு நாவு ஏன் இருக்குன்னா, ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிற பேச்சில் எத்தனை பேச்சு நல்ல பேச்சு பேசுகிறோம் அப்படின்னு தெரியாது. எத்தனை பேரை நமக்கு தெரியாமலும் தெரிஞ்சும் கூட மனத்தை புண்படுத்துகிறோம் நமக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தகாத சொல் அப்படிங்கிறப்போ நேர்மறையான சொல்லாக அல்லாமல் மன்னிக்கணும், எதிர்மறையான சொல் ஒன்றை நாம் பிரயோகித்தோம் என்றால் 250 நேர்மறையான சொல்லை நாம் பிரயோகித்தால் தான் அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. 250 சொல்லை வந்து நம்ம பிரயோகிக்க பதிலாக நாம் என்ன பண்ணலாம், ஒரே மந்திரம்தான் நமச்சிவாய் என்ற ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிற போது எதுவுமே நம்மளை தாக்காது. நமக்கு தெரிஞ்சுமே அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அதுதான் வருத்தமாக இருக்கிறது. நம்ம தெரிஞ்சுமே நம்ம வந்து செய்கிறது கிடையாது. நான் முன்னமே கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நாங்கள் இருந்த பகுதியில் ஒரு தடவை நான் இங்கே வர்றதுக்காக தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். என்னென்னா, ரோட்டில் யாருமே கிடையாது, டிராஃபிக்கில் யாருமே கிடையாது. ஒருத்தர் ஜென்ரேட்டரை இழுத்துக்கிட்டு வர்றாரு, ஒருத்தர் கையில் பைபிள் வச்சுருக்கிறார். யாருமே அவங்க சொல்கிறத கேட்கல. அவங்க நடு ரோட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, செய்தி போனால் பரவாயில்ல. நாமெல்லாம் பிறந்து வளர்ந்துலேருந்து இந்த இந்துத்துவத்திலேயோ இல்லை சைவத்திலேயோ இருந்து கொண்டு நமக்கு வந்து என்ன திருநீர் பூசுவது என்ன பண்ணுறாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கன்னா நல்ல நாகரிகமான உடை அணிந்தால் திருநீர் பூசுவது கிடையாது. திருநீர் பூசினாவே ஒரு கேலிக்குரியதாக இருக்குது. அதுதான் நம்மளை காக்கும். கடைசியாக நம்ம அங்கே போகிறோங்கிறத தானே காட்டுறாரு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுவாக தானே ஆக போகிறோம். அதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு இறைவனுடைய திருநாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நாக்கை கொண்டு அறநாமம் நவிகின்றார், ஆக்கைக்கே இறை தேடி அளமந்து காக்கைக்கு இரையாகி கழிவரே. இந்த உடலை வந்து பேணணும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. அப்போ வந்து ஆக்கைக்கு உணவு தேடி செல்கிறார் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்பத்தில் மூழ்கலாம், நீந்தலாம், மன்னிக்கணும், இன்பத்தில் நீந்தலாம், மூழ்கி விடக்கூடாது அப்படிம்பாங்க. இன்றைய தினம் தான் எனக்கு ஒரு செய்தி. நான் ரொம்ப வருஷமாக அந்த பக்கம் இருந்தாலும் கூட பட்டுக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது பாருங்க. கல்யாண சுந்தரம் ஐயா. ஆமாங்க ஐயா. பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோயிலில் இருக்கிற இறைவன் பேர் பொது பெருவுடையார். அவருடைய லிங்க திருமேனி பேர் வந்து பொது பெருவுடையார். ஆனால் அவருக்கு மத்தியஸ்தர் என்ற ஒரு பேர் இருக்குன்றாங்க. மத்தியஸ்தம் பண்ணுறதுனா சமநிலையில் தீர்ப்பு சொல்கிறதுன்றாங்க பாருங்கள். அது எதனால் அந்த பேர் இறைவனுக்கு அங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், 2 சித்தர்கள் கேட்டிருக்காங்க. இறைவனிடம் வந்து கேள்வி வச்சுருக்குறாங்க, இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா அப்படின்னு. இறைவன் சொன்ன பதில், மத்தியஸ்தம் பண்ணி இறைவன் சொன்னது, இல்லறம் இருக்க வேண்டும் என்றால் துறவரம் தேவை, துறவரம் இருக்க வேண்டும் என்றால் இல்லறம் தேவை அப்படிங்கிறத அவர் முடிவு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த காக்கைக்கு இரையாகி கழிவரே என்பதற்கு முன்னதாக சொன்ன வரியில் என்ன சொல்லியிருக்கா, ஆக்கைக்கு இறை தேடிங்கிறப்போ இந்த ஊன் உடம்பு நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துரும். திருமந்திரத்தில் கூட ஊனை வந்து பாதுகாக்கணும், உடம்பை பாதுகாக்கணும் திருமந்திரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்னென்னா, நாம் எல்லாவற்றுக்குமே இந்த உடம்பை வளர்க்கும் பொருட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது இல்லையா. நமக்கு என்ன தேவையோ, இப்போ நிறையா சத்துக்கள்லாம் வேணும், இந்த நோய் அந்த நோய், உட்கார்ந்தா நோயாக இருக்குது, படுத்தா நோயாக இருக்குன்னு சொல்கிறோம். அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தது அப்படி கிடையாது. இருந்தாலும் காலகட்டம் அப்படி இருக்கிறதுனால எப்போதுமே இந்த உடம்பை வளர்க்கணும்னா இறைவனை நோக்கி செல்வதற்காக இந்த உடம்பை வளர்க்கணுமே தவிர, நம்ம வந்து படோடபம் பண்ணிக்கிட்டு நல்ல சாப்பாடு அது இதுன்னு பண்ணி நம்ம உடம்பை வீணாக வளர்த்து என்ன ஆகும் கடைசியிலனா காக்கைக்கு இரையாக. இவர் கூட காக்கைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வந்து நம்ம பட்டினத்தேரன்னு சொல்லுவார், நாய் நரிக்கும் கழுகுக்கும் இரையாகக்கூடிய தொந்தி பெருத்து இருக்கிற மனிதன் அப்படி தான் போவேன்னு அவர் இன்னும் கூட கீழே. அதுதான் உண்மை. அதாவது என்னோடய அனுபவம்னு சொல்கிற பெரிய அளவுலலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் பார்த்த அளவில் ஒரு சில காரணத்தினால இடுகாடு தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது எங்கள் ஊரில். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காம்பவுண்டு, அதில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயமாக இருக்கிற அளவில் நாய்கள் இருக்குது. இடுகாட்டுக்குள்ளே தான் அந்த நாய் இருக்குமா, வெளியில் தெருவுக்கெல்லாம் வராது, ஊருக்குள்ளெல்லாம் வராது. அதனால் எங்களை அந்த பக்கம் போகாதீங்கன்னாங்க. ஏன்னா நம்மளை பார்த்துட்டு அதுதான் நினச்சிக்கிட்டு நம்மளே அடித்து சாப்பிட வரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட நாய்கள் இருக்கிற இடம் தான் அந்த இதுதான் வந்து காக்கைக்கு அழிவார. இறை தேடி இந்த ஊன் உடம்பை வளர்ப்பதற்காக இரையை தேடி இறுதியாக என்ன ஆகுறோம்,
இந்த காக்கைக்கு தான் இந்த ஆக்கை போகுது. அதனால் போகக்கூடிய அளவுக்கு புண்ணியம் தேடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் நம்ம இறைவனை நோக்கி செல்கிற போது அவரவர் செய்த கர்மாவின்படி அவரவர் பயனடைவார் அப்படிங்கிறது உண்மை. நமக்கு அவங்களுக்கு அது நடந்துருச்சு, இவங்களுக்கு இது நடந்துருச்சு அப்படின்றது ஏக்கத்தை விட இருவினை ஒப்பு என்று சொல்லுகிற அளவிலே நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும், அது இறைவனால் கிடைக்கும் என்ற சிந்தனை நமக்கு வரணும். அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவோன்னா, இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதனால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம அப்படின்னா என்ன சொல்கிறது, இயல்பான வாழ்க்கையிலேருந்து மாறணும்னு இல்லை, எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும் இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அளவோடு இருக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை, குடும்பத்திற்கு சில நியமங்கள்லாம் இருக்குல்ல மனித வாழ்க்கையில். எல்லா உயிரும் இருக்குது, ஆனால் நியமங்கள் இருக்குல்ல, கட்டுப்பாடு இருக்குது. பெண்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஆண்களுக்குன்னு ஒன்று இருக்குது, ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்குது, தம்பதியருக்கு இருக்குது, மகனுக்கு இருக்குது, இப்படி எல்லாருக்குமே கட்டுப்பாடுகள்ங்கிறப்ப கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கிறோம். பெண்கள்லாம் இப்போ வெளியில் அதிகமாக பேசுகிறதுக்கான உரிமைகள் வந்த பிறகு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கிற மிஷினாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி கிடையாது. உலக வாழ்க்கை அதுதானங்க. அது உணராமல் நாங்கள் ஏன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு நகைச்சுவையாக ஒரு பொண்ணு கேட்குறா, வேலைக்காரிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குற, நான் வருஷ கணக்காக அவங்க கூட 20 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு என்ன சம்பளம் கொடுக்குற அப்படின்னா, வேலைக்காரி அவன் அது நகைச்சுவை பட்டிமன்றம் அப்படிங்கிறனால அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நினச்சா வேலைக்காரியை மாற்றிடலாம், உன்னை மாற்ற முடியுமான்னு கேட்குறாரு இல்லையா. அந்த மாதிரி நகைச்சுவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் முற்போக்கின் காரணமாக கட்டுப்பாடுகள் மீறி போகிறது சமுதாயமாக இருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போகும் பொழுது என்ன கிடைக்குன்னா, பண்பாடு காக்கப்படும். ஆன்மீகம் என்பது இறைவனை நோக்கி செல்லணும் அப்படின்னா நம்ம சரியாக இருந்தால் இறைவனை இறங்கி வருவாருங்க. எவ்வளோது நம்ம பார்த்துருக்கோம், இறைவனே இறங்கி வருவார். இப்படிப்பட்ட இடத்துல இந்த ஒரு உயிர், இந்த ஆத்மா நம்மளால் இருக்குது, நம்மளை நினச்சிட்டு இருக்கு, சரியான வழிமுறையில் செல்லுகிறது, அதற்கு நாம் கை கொடுப்போம் என்று இறைவனே இறங்கி வருவார். அதுதான் நாவுக்கரசர் சொல்கிறாரு, ஆக்கைக்கு இறை தேடி அலைந்து காக்கையை இறையாகி கழிவரே அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உடவை பேணி காத்து நல்வழியில் செலுத்த வேண்டும். உயிர் என்பது நம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று, ஆனால் உடம்பு என்பது நமக்கு தெரியும். அதை சரி பண்ணாலே உயிர் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இருக்கணுங்கிறது இறைவன் எழுதியிருப்பார். அது வரைக்கும் சரியாக இருக்கணும், சிந்தையை நாம் செலுத்த வேண்டும். அதே போல் குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றது ஓர் நேர்மையும் அரிய 1000 ஆரணம் ஓதிலும் பொறியிலிர் மனம் என்கொள் புகாதது. நல்ல ஒரு வரிகள் பாருங்கள். குறிகளும் அடையாளம் கோயிலும்ங்கிற போது நம்ம திருநீர் பூசிக்கணும், சைவர்கள் திருநீர் பூசணும், திருமணிடணும், வைணவர்கள் அவங்கவுங்க சமயத்துக்கு ஏற்ற மாதிரியான குறியீடுகள் நம்ம நெற்றியில் இட்டு நம்ம வெளிப்படுத்தி கொள்கிறோம். நான் இன்னும் சொல்லப்போனால் திருநீர் பூசினால் நமக்கே ஒரு நம்பிக்கை வரும், எதிராளிகிட்டேருந்து ஒரு மரியாதை வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். திருநீரை எடுத்துக்கொண்டால் பொதுவாக அவரவர் மதத்துக்கு உரியதை அவர்கள் மனத்திற்கு ஏற்ற போல எடுத்துக்கொண்டாலும் நெறிகளும் அவர் நின்றது ஓர் நேர்மையும் அல்லாமல் அரிய 1000 ஆரணம் ஓதிலும் நெறியோட நேர்மையாகவும் என்ன நான் முன்னாடி சொன்னது போல் என்ன கட்டுப்பாடுகள் என்ன நியமங்கள் இருக்கிறதோ அதை பின்பற்றாமல் வெளிவேஷம்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இன்னும் சொல்லப்போனால் சிலர் அடுத்தவங்களுக்காக தன்னை ஜோடனை பண்ணிக்குவாங்க. நிறைய ஒரு ருத்ராட்சம் போட்டாலும் அதுதான் இறையோட அருள், 108 போட்டுக்கிட்டாலும் அதுதான் இறைவனுடைய அருள் இல்லையா. ருத்ராட்சத்தில் அவர் இருக்கிறார், நமக்கு நாமே செய்துக்கிறது. சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகம் போடுவாங்க, அதுக்கு அவங்க வேறு காரணங்கள் சொல்லலாம். அதுபோல் அகோரிகள்லாம் பார்த்திங்கன்னா ருத்ராட்சமாக தான் போட்டிருப்பாங்க, திருநீரை உடல் முழுக்க பூசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம 3 கீற்றாக பூசுகிற பொழுதும் இறைவன் அதே அருளை தான் கொடுக்க போகிறார். நம்ம பின்பற்றுகிற மனநிலை தான் நமக்கு வேணும் இல்லையா. மனநிலை சரியாக இருக்கிறது என்றால் இந்த குறிகள்லாம் அதை தான் நட்டக்கல் பேசுமோ 4 புஷ்பம் சாத்தின்னு திருமந்திரத்தை சொல்கிறாரு இல்லையா. நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். சுத்தம் அப்படின்னா என்னென்னா, கெடுதல் நினைக்காம அடுத்தவங்க இந்த போராமை, இந்த மத மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 வகை குணமும் இல்லாமல் அதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த குறியீடுகளும் நாம் இருக்கிறது வீணானது. 1000 ஆரணம் ஓதிலும் பொறியிலிர் மனம் என்கொள் புகாதது. அந்த மனதில் எந்த விதமான இறை சக்தியோ இறையுடைய அருளோ நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. வாழ்த்த வாயும் நமக்கு இந்த உடல் ஆனது இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். அது என்ன படைப்பதற்கு என்று பிரம்மதேவன் இருக்கிற. இன்னும் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உயிர்கள் யாவும் படைக்கப்படவில்லை, அனாதி, இறைவனால் படைக்கப்படவில்லை, அது அனாதி என்று சொல்லுவார்கள். சாமானிய மக்கள் அதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். நிறைய அவங்க சித்தாந்தத்தில் போகிறவர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் டமருகத்தில் இருந்தால் உயிர்கள் பிறக்கிறது. உயிர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப பிரம்மதேவன் உடலை படைக்கிறார். உடலுக்குள் உயிரை புகுத்துவது இறைவன் தான், சிவபெருமான் தான் புகுத்துறார். படைத்தல் காத்தல் தான் அவங்க தேவர்கள் 2 பேரும் பண்ணுறாங்க. ருத்ரனாக நம்மளுடைய வினைகளை அழிப்பதற்காக ருத்ரோகம் அப்படின்ற அளவில் தேய்ப்பதற்காக, ரோதனம் என்றால் தேய்வதென்ற அர்த்தம், அதனால் ருத்ரன் என்ற பெயரோடு அவர் வருகிறார், சிவபெருமானே வருகிறார் வேறொரு அம்சத்தில். அதே போல் இறைவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு வாழ்த்த வாயும் அவரை நினைத்து பாடுவதற்கான நல்ல
வாயினை கொடுத்திருக்கின்றார். தாழ்த்த சென்னியும் தலையை தாழ்த்தி அவரை வணங்குவதற்கான தலையை கொடுத்திருக்கிறார். அப்படி சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே, மலர்ந்த மலர்களை தூவி துதிக்காமல் இருந்தால் வீழ்த்தவா வினைவேன் நெடுங்காலமே. இந்த வினையானது நெடுங்காலம் நம்மை விட்டு போகாமல் நம்மை வாதனை செய்து கொண்டே இருக்கும். வினை கழிகிறதுக்கு இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இத்தனை மணிக்கு எழுந்திருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் நிறைய. அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வினை கழிஞ்சிருமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு போனால் அது கழியுங்கிறது மனத்தில் நம்ம நம்பிக்கையோடு போனோம் அப்படின்னா அது நிச்சயமாக நடக்குங்க. அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, இதனால் நமக்கு இது கழியும், அதுக்காக நம்ம எல்லாம் செய்துட்டு கடைசியில் போய் உட்காந்துக்கிட்டு அதை சொல்லிடுவோம் பார்த்துருவோன்னு அந்த மன திருப்பத்துக்கு நம்ம போகக்கூடாது. இருக்கிற வினை போகணும் அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு செய்யாமல் இருக்கணும். அது ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் இதெல்லாம் செய்யவில்லை என்றால் இறைவனை வாழ்த்தி பாடுவதற்கான வாய் இருந்தும் பாடாமல், தாழ்த்த சென்னி இருந்தும் அவரை வணங்காமல், மலர்கள் இருந்தும் துதியாமல் இருப்பதனால் நம்மளுடைய வினைகள் நெடுங்காலம் வந்து கொண்டே இருக்கும். எழுது பாவை நல்லார் திறம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனை சூழ்ந்து கொண்டு உழுத சால்வழியே உழுதவான் பொருட்டு இழுதை நெஞ்சம் இது என் படுகின்றதே. அதை தான் திரும்பவும் சொல்கிறாரு. எழுத பாவை அழகிய பெண் போல ஓவியத்தை வைத்து கொண்டு திறம் விட்டு தான் தொழுது போற்றி நின்றேனை சூழ்ந்து கொண்டு, அந்த இல்லற வாழ்க்கையிலே மூழ்கி போய் பெண் பித்தர்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுக்காக திருமண வாழ்க்கை இல்லறத்தில் இருக்கக்கூடாது என்பது சைவ சமயத்தில் கிடையவே கிடையாது. இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடையலான்னு சொன்ன ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு இடமில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் இறைவனை அம்மையப்பராக காட்சி தருகிறார். உலகம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்தது என்பதற்காக தான் அம்மையப்பராக காட்சி தருகிறார். அந்த வகையில் பார்க்கிற போது கூட நம்ம என்ன பண்ணுறோம், எழுதிய பாவை போல, இதை தான் மாணிக்கவாசர் உத்தரகோசமங்கையில் சொல்லியிருப்பார், அந்த பதிகத்தில் சொல்லியிருப்பார். நாங்கூல் புல் போல நாம் துடிக்கின்றோம் பெண்களுடைய ஆசையினால். அதாவது பெண்கள் வெறுக்கிறது பட்டினத்தார் மாதிரி பெண்ணை வெறுத்து யாருமே பாடியிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவர் அந்த ஞான நிலையை பெற்றுடுகிறார். இறைவனை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்கள் தான் அப்படிங்கிறது உண்மை. அது பெண்களுக்கே இயல்பாக கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட பெண்ணாக இருந்து கொண்டே இறைவனை அடைந்த அடியார்கள் நம்ம பார்க்குறோம். பெண் அடியார்களை இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாழ்த்த சென்னியெல்லாம் கொடுத்த பிறகும் எழுதிய பாவை போல அழகிய ஓவியம் போல இருக்கின்ற பெண்களை கண்டு அவர்கள் பின்னையே செல்லுகின்ற மனநிலை வைத்து கொண்டு உழுத சால்வழியே உழுவான் பொருட்டு நிலத்தை உழுது கொண்டே போவாங்க பாருங்கள். அதை பின்னாடியே முன்னேறு பின்னேறுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதன் பின்னாடியே உழுதுட்டு போனால் முதல்ல உழுது கொண்டு போகும்போது தான் கடினமாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடியே போகிறவங்களுக்கும் அவ்வளோ கடினம் இருக்காது, உழுதபடியே உழுதுட்டு போகிறதுக்கு. ஒரு தப்பை செஞ்சு அந்த தவறில் அந்த தப்பை உணராதவன் திரும்ப செய்கிற போது அவனுக்கு தப்பாகவே தோணாது. அது உணர்ந்தால் தானே அது தப்புன்னு தெரியும். அதனால் உழுதத்தாலே உழுதுவது போலவே செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு அதனுடைய உண்மை உணராமல் உயிருக்கு பாதகம் என்பதையோ, இல்லை செத்த பிறகு யார் எங்கே போகிறான்னு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சிலவங்க. இப்போ செய்கிறத இப்போ செஞ்சுட்டு போ அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம இப்போ அனுபவிக்கிற ஒன்றொன்றும் நல்லதோ கெட்டதோ முற்பிறவில் செய்த பாவத்தின் விளைவு தான் இது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த பிறவில் நல்ல வாழ்க்கை அடைகிறதுக்கு இந்த பிறவில் நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கணும். இப்போ நம்ம படுற கஷ்டத்தில் நமக்கு தெரியுதா இல்லையா? நம்மளே சொல்லிக்கிறோம், உண்மையாக அதுதான். நம்ம என்ன சொல்கிறாங்க, என்ன பாவம் பண்ணணும் தெரியலப்பா, முன்னாடி ஜென்மத்தில் யாருக்கு என்ன தீங்கு பண்ணணும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நானே எனக்கு கால் நடக்க முடியாத சமயத்தில் யாரை அடித்தேன்னு தெரில காலில் அப்படின்னு சொல்லுவேன். அதிக வலி வரும்பொழுது, இல்லை யாரை அதிகமாக துன்புறுத்தினேன்னு தெரியல, எனக்கு இந்த வலியை கொடுக்குறாருன்னு. அதுதான் உண்மை. சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்ம சிந்தித்தாலும் இல்லாட்டியோ நம்ம முன்னாடி என்ன செய்தோமோ அதுதான் பின்னாடி கிடைக்கும். அதை உணராமல் செய்த தவறையே செய்து கொண்டே போனால் உழுத வழியிலேயே உழுது கொண்டு போவதற்கு எப்படி எளிமையாக இருக்குமோ, தவறு செய்தவனுக்கு அதுபோலே இருந்து கொண்டு இருக்கும். இழுதை நெஞ்சம் இது படுகின்றதே, இது அறியாமல் இந்த நெஞ்சானது மீண்டும் மீண்டும் தவறு நோக்கி செல்லுகிறது. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சமே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கு மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணினமே. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சமே புக்கு நிற்கும் பொன்னார் சடை மேனியர் என்றப்போ பொன்னார் மேனியன் இறைவனை தான் குறிக்கிறது. அவரை நினைத்து நெக்கு உருகி நாம் அவரை நினைக்காமல் இருக்கிற பொழுது பொய்யான வாழ்க்கையை கொண்டு பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர், பூவும் நீரும் கொண்டு இறைவனை பூசிக்கலாம் என்று நம்ம பொதுவாக சொல்கிறோம். அதை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் செய்பவர் எப்படிப்பட்டவர் என்பது இறைவனுக்கு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு தவறான ஆத்மா நம்மளை பூசிக்கிறது என்கிற போது இறைவன் நகைப்பான். அதுதான் சொல்ல, நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணிமே. வெக்கம் இல்லாமல் நம்மளை நம்ம உண்மையானவன் அப்படின்ற அளவில் நம்மை பூசிக்கிறானே என்று இறைவனை நகைப்பான் என்று சொல்லி, விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுனன் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே.
எப்படி விறகை வந்து நம்ம பார்க்குறப்போ அதில் தீ உள்ளே இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் விறகை பற்ற வைத்தால் அது இருந்து தான் தீ வருது. அதில் எந்த மாற்றம் இல்லை. வன்னி மரம், இந்த சுளுந்த மரம்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா நெடுதூரம் செல்பவர்கள் இப்போ மாதிரி டார்ச்சோ இப்போ செல்லே வச்சுக்கிறோம் நம்ம கையில் விளக்கு, கை விளக்குன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுளுந்தங்கம்புன்னு ஒரு கம்பு இருக்கும். அதை நச்சுட்டு ஒரு தடவை வந்து அதை தீப்பொருத்தி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படி கசிஞ்சிக்கிட்டே இருக்கும், கங்குகளாக வரும். 2-3 தடவை ஆட்டினோம்னா நல்ல தீ பந்தமாகவே எரியும் அப்படின்னு. அதை தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தீக்குள் அதில் இருக்கிறவனும் இறைவன் தான். தீயாக இருப்பவனும் இறைவன் தான். விறகுக்குள் இருக்கின்ற தீயாக இருக்கிறவன் அவன் தான். பெரும் ஜுவாலையாக இருக்கக்கூடியவன் அவன் தான். அதே போல் பாலில் படு நெய் போல், பாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெய் இருக்க நமக்கு தெரியும். கடையை தான் நெய் வெண்ணெயாகி அப்புறம் அதை பதப்படுத்தி அப்புறம் அது நெய் வரும். அதுபோல் மறைய நின்று என் மாமணி சோதியான், மறைந்திருந்து தான் நம்மளை பாதுகாப்பாக இருக்குது இறைவன். எப்பொழுதுமே அவர் வந்து மறைப்பொருளாக தான் இருப்பார். மறைக்கு மறை என்று சொல்லக்கூடிய வேதத்திற்கு நாயகனாக இருக்கின்ற இறைவன் மறைப்பொருளாக இருந்தால் நம்மளை காப்பாற்றுவான். நேரில் வரவே மாட்டான். ஏன்னா அப்புறம் அவருக்கும் நமக்கு என்ன இருக்குது, எப்போ வருவார் அப்படின்னா ஏதாவது ஒரு மனித சட்டை தாங்கி வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித சட்டை தாங்கி வருவான் இறைவன். யார் நமக்கு உதவிப்படுறாங்களோ அவருக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்றால், உறவு இறைவனுக்கு நமக்கு ஒரு இணக்கமான உறவு வந்து ஒரு கயிற்று, அன்பு கயிறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட நம்ம சொல்லலாம். தாடகேஸ்வரம் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருத்தலம் தாடகேஸ்வரம். அந்த தாடகேஸ்வரத்தில் தான் வந்து வெள்ளை யானைக்கு ஐராவதத்திற்கு இறைவன் முக்தி கொடுத்த, மோட்சம் கொடுத்த இடம். என்னென்னா விஸ்வாமித்திரர் கொடுத்த பூவினை, இந்திரனுக்கு கொடுத்த பூவினை எடுத்து அந்த யானையானது தூக்கி அலட்சியமாக போட்டதுனால விஸ்வாமித்திரருடைய அவருடைய பழிச்சொல்லின் காரணமாக, என்ன சொல்கிற சாபத்தின் காரணமாக, பழிச்சொல் சொல்லக்கூடாது, சாபத்தின் காரணமாக யானை வந்து காட்டு யானையாக திருந்து இங்கே பூமியில் இருக்கிறது. அப்போ அதற்கு வந்து விமோசனம் கொடுத்து தாடகேஸ்வரத்தில் தான் விமோசனம் கொடுக்குறாருன்னு அது ஒரு புராண வரலாறு இருக்கிறது. தாடகேஸ்வரம் என்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா, தாடகை என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் தினந்தோறும் நீர் எடுத்து கொண்டு போய் லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்வாள். அப்படி செய்கிறது போது இளம் பெண் போகிறாள். ஒரு நாள் சென்ற போது நீரினை ஊற்ற அவள் எத்தனிக்கிற முயற்சித்த போது அவருடைய மேலாடை விலகுகிறது. நழுவி விலகுகிற போது அந்த இளம் பெண் என்பதனால் தடுமாறுகிறாள். இறைவனுக்கு ஊற்றுகிற நீரினை நேரடியாக ஊற்ற முடியாமல் தடுமாறி மேலாடையை சரி செய்வதா, இறைவனுக்கு நீரினை அபிஷேகம் செய்வதா என்று தடுமாறுகின்ற அந்த கணப்பொழுதிலே இறைவனுடைய லிங்கத்திருமேனி சாய்ந்து கொடுக்கிறது. அதுதான் தாடகேஸ்வரத்தில் நடந்த ஒரு அற்புதம். இறைவனே இறங்கி வருவார் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். அந்த பெண்ணுடைய மன கிளேசத்தை அறிந்து கொண்டு, ஒரு சாதாரண பெண் அப்படின்னு நினைக்காம நமக்காக அவள் அல்லாடுகிறாளே என்று தெரிந்து லிங்க திருமேனியை வளைந்து கொடுக்கிறது, சாய்ந்து கொடுக்கிறது. அப்போ அபிஷேகம் பண்ணுறாள். அவருடைய பேர் தான் தாடகை. அந்த ஈஸ்வரன் சேர்ந்து தாடகேஸ்வரன் என்ற திருப்பெயர் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, சாய்ந்த லிங்க திருமேனி நாட்டில் இருந்தால் நல்லதில்லை என்று அப்போது ஆட்சி செய்த சோழ மன்னன் என்ன பண்ணுறான், அதை நிமிர்க்கும் பொருட்டு குதிரை, யானை, படை வீரர்கள் இவர்களெல்லாம் வச்சு கயிறை கட்டி இழுக்க வைக்கிறான். அது நிமிரவே கிடையாது. நிமிராத அந்த லிங்க திருமேனியோட செயல்பாடு வந்து யாருக்கு, எல்லா பொதுமக்களுக்கும் தெரியுது. இந்த லிங்க திருமேனி மன்னனால் பல முயற்சி செய்து நிமிர மாட்டேங்கிறது. ஆனால் என்னென்னா, குங்குளிய நாயனார் 63 நமக்கு குங்குளிய நாயனார் தெரியும். அவருக்கு ஏன் குங்குளிய நாயனார்னு பேர் அப்படின்னா, குங்குளியத்தை அதிகமாக பூசை பொருளாக இறைவனுக்கு தூபம் இடுவதற்காக வாங்கி கொடுத்தவர். சும்மா இல்லைங்க, மாங்கல்யத்தை விற்று குங்குளியம் வாங்கினவர். மனைவியோட மாங்கல்யத்தை விற்று கூட அவர் குங்குளியம் வாங்கி கொண்டு கோயில் கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறப்ப தான் இறையருளாக அவங்க வீடு செல்வ செழிப்போடு இருக்குது, வறுமைக்கு ஆளான வீடு. அப்படி அந்த குங்குளிய நாயனர் என்ன பண்ணுறாரு, அவரோட செவிக்கு எட்டுது இந்த லிங்க திருமேனி எழ மாட்டேங்குது, நேராக வர மாட்டேங்குதுன்னு. இந்த அன்பு கயிறுங்கிறது தான் நான் இதை சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கயிறு எடுத்து தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கொண்டு லிங்க திருமேனி இட்டு இழுக்கிறார் பாருங்க. அந்த அன்பு கயிறுக்கு இறைவன் நிமிர்ந்து விடுகிறார், லிங்க திருமேனி நிமிர்ந்து விடுகிறது. அதான் அன்பு கயிறு கொண்டு நாம் இழுத்தோம், முறுக்கி நின்றோம் என்றால் இறைவன் இறங்கி வருவான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே யானை இழுத்து வச்சுச்சு, குதிரை இழுத்து வச்சுச்சு, படை வீரர்கள் இழுத்து, இவர் போய் இழுக்கோ நிமிர்ந்துருச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது. அதெல்லாம் முயற்சித்தான் அப்படியே இருந்ததுனால இவர் அன்போடு, உள்ளன்போடு இறைவன் இருக்கிறான், எனக்காக இறங்குவான் என்று குங்குளிய நாயனர் நினைத்ததன் காரணமாக அந்த லிங்க திருமேனி நிமிர்ந்தபடியாக இப்போவும் திரு தாடகேஸ்வரத்தில் இருக்குங்கிறது நமக்கு வரலாறு. நமக்கு வந்து புராணப்படி அங்கே தான் ஐராவதத்திற்கு மோட்சம் கொடுத்த இடமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு பதிகத்தினை, நாவுக்கரசருடைய பதிகத்தினை எந்த சூழ்நிலையில் அவர் பாடியிருக்கிறார் இதெல்லாம் அப்படின்னா, அந்த நீற்றறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு பாடியிருக்கிறார். எவ்வளவு கொடுமையான நேரம் பாருங்கள். இப்போ வெயில் காலம் வரப்போகுது, இதுவே நம்ம தாங்க முடியாது, வெளியில் போக மாட்டோம், வெயில் அடிக்குது அப்படின்னுட்டு. அப்படி இருக்கிறவர் வெயிலுக்கும், வெயிலிலிருந்து சூரியனிலிருந்து வருகின்ற வெப்பத்திற்கும் அக்னியிலிருந்து வர்ற வெப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்குது.
அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இருந்து இறைவனை நினைத்து இந்த பதிகத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். நம்மளுடைய பொல்லாத நேரம் நமக்கு மன கிளேசப்படுகிற பொழுது நமக்கு இப்போ இருக்க வாழ்வியல் சூழ்நிலை தவிர்க்கணும்னு நான் சொல்லலை. இப்போ நம்ம அவ்வளோ சொகுசாக இருந்துக்கிட்ட பாடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நமக்கு வசதிப்பட இந்த உடம்பை சரியாக படுத்தி கொண்டு நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக உள்ள கிளேசம் போக நம்மளுடைய கடும் வேதனைகள் வாழ்வியல் நமக்காக இருக்கட்டும் யாருக்காக கூட இருக்கலாம், நம்ம வேண்டக்கூடிய உள்ள அன்போடு இந்த பதிகத்தினை பாடி இறையொருள் பெற வேண்டும் என்று திரிபுர சுந்தரி உடனாய மருதீஸ்வரர் அவர்கள் நம்ம எல்லோருக்கும் இறையொருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.